ஆமென் ஆமென். ஓகே, நம்மளர் வேத புஸ்தகத்தை உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது சொந்தம் என்று சொல்லுகிறதோ அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வேதம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும் என்று நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். என் மனம் மறுரூபமாகிறது, என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். வாலாகாமல் தலையாகிறேன், கீழாகாமல் மேலாகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆமென். ஓகே, நீதிமொழிகளிலிருந்து தேவனுடைய ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போ உறவுகளிலே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஞானம், நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இது காட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் நாம் இதை தியானிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஐக்கியம், உறவு அவசியமாய் இருக்கிறது. யாருமே தனியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் உருவாக்கவில்லை. தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிதான் தேவன் ஆதாமை உருவாக்கி ஏவாளையும் உண்டு பண்ணினார். ஆகவே எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையாக இருக்கிறது. ஒரு நட்பு, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு தேவையாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நாம் வைத்திருக்கிற அந்த நண்பர்களோடு வைத்திருக்கிற, சகோதரர்களோடு வைத்திருக்கிற அந்த உறவுகளில் தான் அருமையானவர்களே நாம் மோல்ட் ஆகிறோம். அதாவது தட் மீன்ஸ் வணையப்படுகிறோம். அந்த உறவுகள் அருமையானவர்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க உங்களை மோல்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேளை மோல்டு பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் அவங்கள உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோல்டு பண்ணுவீங்க. நம்முடைய நண்பர்கள் தான் அருமையானவர்களே நம்முடைய, அதுவும் குறிப்பாய் தேவனோடு நடக்கிற நடக்கையிலே நம்முடைய நண்பர்கள் பெரும் பங்கை வகிக்கிறார்கள். அவங்க தான் நம்மளை தூக்கி விடுறவங்களாக இருக்கிறாங்க, அல்லது நம்மளை கொண்டு போய் குழிக்குள்ளே தள்ளுறவங்களாகவும் இருப்பாங்க. நண்பர்கள் என்ற போர்வையிலே இருக்கக்கூடிய ஃபேக் நண்பர்ஸ், அதாவது ஃபேக் நண்பர்கள்னால் அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு அங்கே இல்லாதபடினால், ஒருவர் நேசிக்கிற நட்பு இல்லாதபடினால் அந்த இடங்களில் ஒரு சிலர் ஏமாந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் நல்லவங்கன்னு நான் நம்பியிருந்தேன், பட் அவங்க இப்படி கடைசியில் எனக்கு செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன், இப்படிப்பட்ட உறவுகள் ஒன்று நம்மளை தூக்கும் நட்பு என்கிற உறவுகள், அல்லது ஒன்று நம்மளை கீழே தள்ளும். அதனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நீதிமொழிகளிலிருந்து ஞானத்தை அவர் கொடுக்கிறார். யாரோட பழகணும், யாரோட ஐக்கியம் வைக்கணும், யாரோட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை முக்கியமாக நம்ம நண்பர்களாக வச்சுக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம இப்போ தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு சில எச்சரிக்கையின் வார்த்தையை கூட தியானித்தோம். போன வாரத்தில் நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிப்போம். 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். Whoever isolates himself seeks his own desire. He breaks out against all sound judgment. ஒருத்தன் பிரிந்து தன்னைத்தானே தனியாக போய் வாழணும்னு நினைக்கிறவன் தன் இச்சையின்படி அவன் செய்ய பார்க்குறான். அவனுக்கு ஒரு தெளிந்த ஒரு நிதானம் இல்லாதபடியினாலே அவன் பிரிந்து போகிறான். He breaks out against all sound judgment. அவனுக்கு ஒரு நிதானம் இல்லை, புரிந்து கொள்ளலை, அதனால் அவன் ஒதுங்குகிறான் அப்படின்னு
வேதம் சொல்லுகிறது. இதை நான் சொல்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுமே அருமையானவர்களே இந்த பூமியில் தேவன் படைச்சி இங்கே விட்டுருக்கிறாரே, இதில் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க, உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, உண்மையற்றவங்க இருக்காங்க, நேர்மை உள்ளவங்க இருக்காங்க, நேர்மையற்றவங்க இருக்காங்க, காலை வாடுறவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு சிலர் பாருங்கள் ஒரு வெறுப்பு வருது. என்ன மனுஷன் வாழ்க்கை வாழ்கிறான், எல்லாம் ஏமாத்துறான், மாயையாக வாழ்கிறான், நடிப்பு வாழ்க்கை வாழ்கிறான், இவனோட நான் ஏன் இவங்களோட எனக்கு பழகவே பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது, நான் தனியாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு இவங்கள பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல, என்னை ஆளை விட்டுரு, நான் தனியாக போய் என் இஷ்டம் போல் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தை துறக்கிற துறவிகள் இருக்கிறாங்களே, இவங்க கடவுளுடைய பார்வையில் நம்ம மனுஷ பார்வையில் பார்த்தா பரவாயில்ல, அவர் சொல்கிறது சரி மாதிரி தானே இருக்குது, ஆமாம் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, எல்லோரும் இப்படி இருக்கிறதுனால அவருக்கு யாரையும் பிடிக்கல, அதனால் அவர் ஒதுங்கி போய் நிற்கிறாரு அப்படின்னு நீங்களும் நானும் ஒரு நிதானிக்கலாம், நம்ம கூட யோசிக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் பார்த்தா அது மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் பார்த்தா அப்படி தன்னை தனித்து போய் லோனராக தனிமைப்படுத்தி கொண்டு எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்கள பற்றி கர்த்தர் சொல்கிறாரு, இது இந்த ஆட்டிடியூட் தவறு, இது ஒரு சுயநலமான ஒரு நபர், அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு முட்டாள் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வேதத்திலிருந்து சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் நடக்கணும்னு அவன் நினைக்கல. அதனால் தேவன் அதை ஒன்றும் அப்படி என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. எதை தனியாக போய் ஒரு ஆளாக இருந்து எதையோ ஒன்றை சாதிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க அவங்க சமூக துறவிகள். அவங்க தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அவங்கள ஒரு செல்ஃபிஷ் ஃபூல், ஒரு சுயநலமான ஒரு முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் இச்சையின்படி அவன் செய்ய பார்க்குறான் என்று சொல்லி. அப்போ தனியாக இருக்கிறது தப்பா? தனிப்பட்ட வாழ்வுக்கு அடுத்த காரியங்கள்லாம் நான் போன வாரத்தில் சொன்ன மாதிரி என் பாவத்தை என்கிட்ட தான் கர்த்தர் கணக்கு கேட்பார், நான் தான் மனம் திரும்பணும், நான் தான் தேவனுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும், என் வாழ்க்கையை குறித்து நான் பிள்ளையாக மாறணும், என் பிள்ளைகளுக்காகவும் என் பேர பிள்ளைகளுக்காகவும் நான் மனம் திரும்பிட்டு என் ரெக்கமெண்டேஷனில் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் விடவெல்லாம் முடியாது. ஏன்னா தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார், அந்த ரட்சிப்பை எதிர்பார்க்கிறார். நியாய தீர்ப்பு அன்னைக்கு அல்லது தேவன் கொடுக்குற பலாபலன் கொடுக்குற அன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் கணக்கு கொடுக்கணும். அது இருக்குது. அதுக்காக நாம் தனியாய் வாழும்படி தேவன் நம்மை உருவாக்கவில்லை. அதை தேவன் சொல்கிறாரு. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் தனியாக விசுவாசிக்கணும் தான், நம்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுகிட்ட ஓடி வரணும், மனம் திரும்பணும். எல்லாரையும் தேவன் அவர் எதிர்பார்க்கிறார் தனிப்பட்ட விதத்தில். அவங்கவுங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன், பொறுப்புள்ளவங்க. கடவுளுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் கிடையாது, கடவுளுக்கு பிள்ளைங்க தான் உண்டு. பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இந்த சென்ஸ் நான் சொல்கிறது, மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் அவருக்கு போய் பிள்ளைகளாகலாம் மாற முடியாது. பேர பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்கள், பேர பிள்ளைங்கன்னு நம்ம சேர்த்துக்கிறோம், அப்படி இல்லை. கடவுள்கிட்ட டைரெக்டாக தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமேன். சரி, இதில் போன வாரத்தில் என்ன தியானித்தோம் அப்படின்னா, அதோடு கூட பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக தான் அவங்க இருந்தாங்க, ஒரு சமுதாயமாக.
இஸ்ரவேல் என்கிறது ஒரு சமுதாயமாக தான் அவங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஓய்வு நாளை கொண்டாடணும், எல்லாரும் ஒரே மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லணும், தேவன் பலியிட சொல்கிறவைகளை பலியிடணும், எல்லோரும் அஸ் அ கம்யூனிட்டியாக சேர்ந்து மொத்தமாக தான் பாவத்தை அறிக்கையிடணும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக எழுந்து வேதம் வாசித்தது, மொத்தமாக தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பினது. அவங்க தனிப்பட்ட விதத்தில் அவங்க வீட்டில் ஆளுக்கு ஒரு பலிபீடம்லாம் கிடையாது. தேவ் டு கோ டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும், எருசலேமுக்கு போகணும். அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஆல்டர் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் ஜெபம் பண்ணவெல்லாம் முடியாது. தேவன் ஒரு சமுதாயமாக புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தால் கூட அவங்கள இந்த குரூப்போடு இணைத்து அவர்களை பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு உறவு ஐக்கியத்தை பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு போதிக்கிறது. ஒரு ஆர்வம் இல்லாமல் தனியாக ஒருத்தர் போய் நிற்கலாம் முடியாது. எனக்கு இது பிடிக்கல, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு தேவாலயத்துக்கு வர பிடிக்கல, எனக்கு இந்த பலியிடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஏன் 2 ஆடு தான் கொண்டு போய் ஒரு ஆடை பலி செலுத்திட்டு இன்னொரு ஆடை போக்காடாக விடணுமா, அது எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் சொல்ல முடியாது. தேவன் என்ன பிரமாணங்களை வைத்திருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அஸ் அ கம்யூனிட்டியாக, ஒரு குடும்பமாக இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரமும் தேவ சமூகத்தில் போக வேண்டும். தேவன் அப்படிதான் அவர்களை படைத்தார். அப்போ உறவு ஐக்கியம் என்பது இங்கே பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் அதை வலியுறுத்துகிறார். நம்ம ஒரே திருச்சபையாக இருக்கிறோம். தேவன் நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றி கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக்கி தனி மனிதர்களாக இருந்த நம்மளை அவருடைய சரீரமாக்கி உள்ளே கொண்டு அவருடைய கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்மளை பார்ட்டேக் பண்ணி அவருடைய லைஃப் கிவிங் அந்த ஸ்பிரிட்டை நமக்கு கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டே வருகிறார். அது பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்கிறார்னா, புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஒரு சில நடக்கைகளை வச்சிருக்கிறார். நாங்கள் தமிழ் கலாச்சாரம் இப்படி தான் இருப்போம், நாங்கள் தெலுங்கு, எங்கள் கலாச்சாரம் இப்படி. நான் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையின் கலாச்சாரம்னே ஒன்று இருக்குது. அவங்களுடைய நடக்கைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அங்கே தேவன் மகிமைப்படுற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காட்டிருக்கிற அன்பு, மரியாதை, பரிவு, ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அவங்கள நேசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒருவருக்கொருவர் நடக்கிற அந்த நடக்கையே ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே அவருடைய கேரக்டரில் மேலே, அவருடைய குணாதிசயங்களில் நம்மளை மேலே கொண்டு வருகிறதாய் அது இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் அன்பை நாம் எக்ஸசைஸ் பண்ணணும், பொறுமையை பயிற்சி செய்யணும். ஊழியம் செய்ய வந்த கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கூட நான் சொன்னேன், நான் கேட்டேன், நீங்கள் இந்த வருஷத்தில் தேவனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. சாட்சி சொல்கிறார் போல் பாஸ்டர்னு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனால் போன வருஷத்தில் நான் இத்தனை பேரை மன்னிக்காமல் இருந்தேன், இப்போ மன்னிச்சிட்டேன். போன வருஷத்தில் எனக்கு பொறுமையே இருக்காது, இப்போ என்கிட்ட பொறுமை வந்துருச்சு, ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறாரு. போன வருஷத்தில் எதுக்கெடுத்தாலும் நான் ஒரு சாந்தமாகவே இருக்க மாட்டேன், இப்போ ஆவியின் கனியை என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். தேவனோட ஐக்கியம் குறைஞ்சிருந்துச்சு, இப்போ நான் கூட்டி இருக்கிறேன். வேத வசனம் எனக்கு புரியுது, நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. போன வருஷத்தில் நான் கள்ளங்கபடு சூதுவாதோடு எல்லாரோடையும் பழகினேன், இப்போ அப்படி இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் என் மனசுக்குள்ளார உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசி பழகிற வாழ்க்கை எனக்கு இல்லை. கர்த்தரை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே நேசத்தை மற்றவங்கள்ட்டையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான
ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை குறித்து எல்லாரும் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் யாருமே அப்படி பேசலை. அப்போ நான் யோசித்தேன், நம்ம கேட்குற கேள்வி யாருக்குமே என்ன செய்யலை, புரியல. அப்போ புரிகிற மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இன்னும் கீழே இறங்கி பேச எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட பேசுங்க, என்ன நடத்துங்க, என் விசுவாசிகளை பயிற்சி செய்கிறதற்கு கற்றுக் கொடுக்கறதற்கு வழிமுறைகளை எனக்கு தாருங்க. ஃபெல்லோ பிலீவர்ஸோட கூட, சக விசுவாசிகளோட கூட அன்பையும் பொறுமையையும் பயிற்சி செய்யாமல் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் கர்த்தரை துதிக்கிறேன்னா ஏதோ 4 பொருளையும் 4 காசையும் 4 வீடையும் கட்டுறதுக்காக நம்ம வரல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நம்முடைய ஃபெல்லோஷிப்பு, நம்முடைய தாக்கம் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் குணாதிசயங்களில், அப்படிங்கிறதுக்கு தான் நாம் வரோம். பாருங்கள், தேவன் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் நம்ம ஐக்கியப்படுறோம். அப்போ ஜென்யூனாக ஒரு அஃபெக்ஷனேட் லவ், ஒரு உண்மையான அன்பை நம்ம காட்டுறோமா, அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய அன்பை காட்டுறோமா, ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறோமா, ஒரு தாழ்மையோடு கூட அவங்க பழகிறோமா, ஆள் பார்த்து ஆள் பழகிறோமா, பணம் இருக்கிறவங்கள வச்சு ஏழைங்களை ஒரு மாதிரி நடத்துகிறோமா, பணம் இருக்கிறவங்கள ஜாதியை வச்சு நாம் பழகிறோமா, அவங்கள பெருமையாக நினைக்கிறோமா, இதெல்லாம் பாருங்கள் தேவன் பார்க்கிறார். இதெல்லாம் பார்க்கிறார், அப்படியே பார்க்கிறார். அதில் நம்மளை மாறணும்னு விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் அற்புதமாய் அவர் அந்த காரியங்கள்லாம் எழுதுகிறார். ஒரு 3 அதிகாரம் என்ன ஆச்சுன்னு எழுதுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோன்னு எழுதுகிறாரு. அதுக்கு பிறகு எப்படி நடக்கணும்னு எழுதுகிறாரு, எப்படி நம்மளை நாமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எழுதுகிறாரு. தேவன் இதை நமக்கு அற்புதமாக எழுதி கொடுத்துருக்கிறார். எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராய், அவர் பெருமை உள்ளவராய் இருந்தும் இந்த பூமிக்கு வந்து தாழ்மை உள்ளவராய் நடந்து அவர் நம்மோட வச்சிருக்கிற அன்பை நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். சின்சியர் லவ் ஃபார் அதர் கிறிஸ்டியன்ஸ், அடுத்த கிறிஸ்தவர்கள் மேலே, அவங்க மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்சியர் லவ், ஒரு உண்மையான, ஒரு தாழ்மையான ஒரு அன்பு நம்ம ரெகுலராக காட்டணும். தேவன் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிட்டு 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஒரு அருமையான காரியம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், சேர்ந்து வாசிங்க, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், நல்லா கவனிங்க, நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடவும், நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எப்படி எழுதுறார் பாருங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து.
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது யார் ஏவுவா? பக்கத்தில் உங்கள் சகோதரன் உங்களுக்கு ஏவணும், நீங்கள் அவங்களுக்கு ஏவணும். அதுக்கு சபை கூடி வரணும், கண்டிப்பாக அதுக்கடுத்த காரியங்களில் புத்தியாக நம்ம நடந்து கொள்ளணும் என்று இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் வைக்க வேண்டிய ஐக்கியம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22. ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. எல்லாரும் சொல்லுங்க, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் எப்படி அன்பு கூறுங்கள்? ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். யாரும் இருந்தால் தானே அன்பு கூறுறது. அதுக்கு தான் இருக்கணும், ஐக்கியப்படணும். தனி மனிதனாய் இருக்கும்படி தேவன் சொல்லலை. காட்ஸ் சில்ட்ரன்லாம் ஒன்றாக இருந்து எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே பேதுரு அருமையாக எழுதுகிறார். மாயமற்ற சகோதர சிநேகம்னா என்ன? நேருக்கு நேராக ஒரு சிநேகத்தை காமிக்கிறது. அப்புறம் அங்கிட்டு போனோன்னே நேருக்கு நேராக காமிச்ச சிநேகத்தையே விட்டுவிட்டு வேற ஒரு மாதிரியாக பின்னாடி போய் முதுகில் போய் குத்துற மாதிரி நடந்துக்கிறது. இது எப்படி வருது? அதுதான் மாயம். நேருக்கு நேராகவே ஒரு வார்த்தையை பேசிட்டா கூட பரவாயில்ல, உள்ளத்தில் இருக்கிறத பேசிட்டாரு. வேற யார்த்தையும் பேசாமல் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டா பிரச்சனையே இல்லை பாருங்கள். எஸ், ரைட்டு. ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் பேசக்கூடாத இடத்துல பேசும்போது அப்போ இது ஸ்நேகம் அல்ல, இது மாயமற்ற சகோதர ஸ்நேகம் கிடையாது பாருங்கள். ஆனால் தேவன் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இன்றைக்கி கணவன் மனைவி கூட இது முடித்த பிறகு அடுத்து அந்த சப்ஜெக்ட் தான். இது அனைமான 2-3 வாரம் ஓடும் அந்த சப்ஜெக்ட். கணவன் மனைவி கூட ஒரு சுத்த இருதயத்தோடு நேசிக்க மாட்டாங்க. கணவனை பற்றி ஊர் புகார் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அவற்றே சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிக்கலாமே. நான் சரி பண்ணிக்கிறேன், நீ சரி பண்ணிக்க. இது இன்னொருத்தர் தேவையே இல்லை. கணவன் மனைவி கூட இன்றைக்கி அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு லவ், ஒரு மாயமான ஒரு அன்பு, சுத்த இருதயம் அங்கே இல்லை. ஆனால் சுத்த இருதயம் தேவன் இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்போ தனியாக வாழ்கிறது தேவ சித்தம் இல்லை. தனியானா சமூகத்தில் ஒரு துறவி மாதிரி வாழ்கிறத சொல்கிறேன் நான். சேர்ந்து வாழுகிறது தான் தேவனுடைய சித்தம். அதுவும் தேவ பிள்ளைகள் ஒன் மைண்டாக இருந்து தேவனுடைய காரியங்களை செய்து ஒருவர் கவனித்து ஒருவர் மோல்டு பண்ணி, அவங்கள்ட்ட அந்த அன்பு இல்லைன்னா அந்த அன்பை கொண்டு வர்றதுக்கு நாம் அந்த அன்பை காட்டி, அவங்கள்ட்ட அந்த மன்னிப்பு இல்லைன்னா அந்த மன்னிப்பை நாம் அவங்கள்ட்ட காட்டி அவங்களையும் மன்னிக்க சொல்லி ஏவி இப்படி நடத்தணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து இதுக்கு நேர அகெயின்ஸ்டாக இன்னொரு காரியத்தை பார்த்தோம். டூ மச்சாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இது நட்பில் தான் போய்கிட்டு இருக்குது. நான் பேசும்போது அதே மனசில் வைங்க. நிறைய நண்பர்களை வைத்திருக்கிறதும் அது பாதிப்பை தான் தரும் என்று வேதம் போதிக்கிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:24. சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் ஸ்நேகிப்பவனும் உண்டு. பட் there is a friend who sticks closer than a brother. ஒரு நண்பன் இருப்பான், அவன் சகோதரனை விட ரொம்ப க்ளோஸாகவும் இருப்பான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். நிறைய சிநேகம் இருக்குது. ஆங்கிலத்தில் இதனுடைய
டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, எ மேன் ஆஃப் மெனி கம்பேனியன்ஸ் மே கம் டு ruin. நிறைய நண்பர்கள் இருந்துட்டா அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. டூ மச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருக்கிறது நிறைய மொழிபெயர்ப்பில் அது சும்மா வெறும் அரட்டைக்காகவும் அர்த்தமில்லாத பேச்சுக்காகவும் ஒரு சுயநலமான திருப்திக்காகவும் நடிச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு ஒரு பாப்புலாரிட்டிக்காக ஒரு பெருமைக்காக எனக்கும் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கும் இத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தங்கூட உண்மை இல்லாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு நாளில் பிரேக் ஆகிடுவாங்க. ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை உடைஞ்சு போகும் அப்படின்னு வருது. ஸ்நேகமே இல்லாமல் ஸ்நேகிதர்களாக இருப்பாங்க. அதைத்தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் அருமையானவர்களே நிறைய நண்பர்கள் வச்சுருந்தாலும் அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நண்பன் உண்மையாக இருந்தால் கூட அவன் ஒரு சிநேகிதனை காட்டிலும் ஒரு சகோதரனை காட்டிலும் அவன் ரொம்ப மிக முக்கியமானவனாய் அவன் மாறிவிடுகிறான். இப்படி லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கும். சும்மா ரெக்லெஸ்ஸாக சும்மா பழகுவாங்க. ஆனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எப்போயும் ஒரு கூட்டமாக தான் இருப்போம் அப்படின்னு இல்லை. ஒரு உண்மையான தேவ மனுஷனுக்கு எல்லாரும் நண்பராக இருக்கவே முடியாது. ஒரு உண்மையான தேவ மனுஷனுக்கு எல்லாரும் நண்பனாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒதுங்கும். இல்லை, இது சரிப்படாது, இவங்களோட நாம் இருந்தோன்னா அவங்க பழக்கத்தை நம்ம கற்றுக்கொண்டு நமக்கு ஒரு கண்ணியாக அது மாறிடும், இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். பாருங்கள், ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். நீதிமொழிகள் 25:26. நீதிமொழிகள் 25:26. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது. ஒரு துன்மார்க்கன் இருக்கான், ஒரு நீதிமான் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பழகுனாங்கன்னா வாய்ப்பு என்ன இருக்குது? இந்த நீதிமான் கூட தள்ளாடிடுவான், கெட்டுப்போன சுனைக்கு ஒப்பாயிருப்பான். அவன் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக மாறிடும். துன்மார்க்கன் எப்படி கெட்டு கிடக்கிறானோ அவனை போல இவனும் மாறிடுவான். இது ஆபத்து தான். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காட்லி மேன் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுவான்? மனம் திரும்புவான், தேவனுடைய வழியில் நடக்கணும்னு நினைப்பான், தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பான், தேவ வழியில் நடக்கணும்னு நினைப்பான். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே அசட்டையாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க முடியாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே வர்றதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள் மாதிரி இருக்கும். இவன் தேவ பிள்ளை தான், அவன் தேவ பிள்ளை இல்லை. அப்போ பேச்சு எப்படி இருக்குன்றீங்க? ஆகாத சம்பாஷணைகள் தான்.
அதை குறித்து வேதம் சொல்லும்போது அப்படியே அது நம்மளையே கெடுத்து விட்டுரும். நான் என்ன சொல்ல வரேன், யார் நல்லவன் யார் கெட்டவன், இவனோட நம்ம க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்னு பகுத்தறியாதவங்க ஒரு நாள் தள்ளாடுவாங்க, ஒரு நாள் கெட்டுப்போன சொனையாக மாறிடுவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையும் ரூயின் ஆயிரும் பாருங்கள். அந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் வாசிப்போம். 22வது அதிகாரம் 24 வாசிப்போம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாயே. நீ யாரோட பழகுறியோ அவங்களே உனக்கு கண்ணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. இப்போ தேவன் சொல்கிறாரு, பேட் கம்பெனி ரூயின்ஸ் குட் மாரல்ஸ். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், சொல்லுங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆமேன். ஆமாம், ஃபெய்த்லெஸ் ஃப்ரெண்டு அது என்றைக்குமே பிரச்சனைக்கு உரியவங்க தான். அவங்க உண்மையற்ற நண்பர்கள். நட்புல நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். தேவன் இதெல்லாம் உண்மையாகவே இருந்தால் தான் அதை தேவன் நடத்த முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் சம்மரி பண்ணுறது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வச்சுக்கிறதுலாம் ஒரு போட்டில் ஏறுற மாதிரி. குடிச்சிட்டு ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. நானும் அவர் பின்னாடி உட்காந்துட்டு நான் கிளம்புறேன்னு ஏறி உட்காந்துட்டா அவர் கொண்டு போய் மோதினார்னா நமக்கும் அது ஆபத்து தான். அது மாதிரி தான் இது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை பகுத்து அறிந்து நம்ம பழகாமல் இருக்கும்போது, அவங்களோட சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டேமேஜ் வருதுன்னா நமக்கும் அந்த டேமேஜ் வரும். அது கண்ணியாகவே மாறும். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீ தோழனாகாத, நீ தனியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்தில் அருமையானவர்களே, 2 நாளாகமத்திலையும் 19-20வது அதிகாரத்தில் கூட கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 நாளாகமம் 19வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 19வது அதிகாரம் 1-3. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. நான் யாரை சிநேகிக்கிறேன்றதை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மில் வர இருந்தது. யெகூங்கிற ஒரு ப்ராஃபட் யோசபாத்தை சந்தித்து பேசுகிறாரு. அவன் சும்மா இல்லை, தானாக நிற்கலை, துன்மார்க்கனோட சேர்ந்து நிற்கிறான். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை அவன் பகைச்சிக்கிட்டு இருக்கிறான்.
அப்படிப்பட்ட நபரை நீ சிநேகிக்கலாமா? யாரை நம்ம சிநேகிக்கிறோம்? இல்லைன்னா யார் பேச்சை கேட்குறோம்? உங்களுக்கு புரிகிற மாதிரி யார் நம்மளை வழி நடத்துகிறா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமாக தேவன் பார்க்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கூட இருக்கிறது நமக்கு ஒரு கண்ணி தான். எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது. திகிலாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நடக்கை, அவங்களுடைய யோசனை எதுவுமே கர்த்தரை பிரியப்படுத்துகிற மாதிரி இல்லை. அவங்க பேச்சு எதுவுமே கர்த்தரை பிரியப்படுத்துகிற மாதிரி இல்லை. அவங்களோட க்ளோஸாக இருந்தால் பிரச்சனை தான். அதைத்தான் இந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவன் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே ஒரு சில நபர்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அவங்கள நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும். அன்பிலீவர்ஸ் இம்மாரல் பிஹேவியர் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்களோட நம்ம க்ளோஸாக இருக்க முடியாது. அவங்கள்ட்ட தேவனும் இல்லை, இயேசுவும் இல்லை, நடக்கையும் தவறாக இருக்குது. அப்போ நம்ம அவங்களோட நாம் நட்பு வைக்க முடியாது. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசுவோட வைத்திருக்கிற உறவுங்கிற அந்த விலையேற பெற்ற காரியத்துக்காக எதையும் விட்டுவிட தயாராக இருக்கணும். கர்த்தரோடு இருக்கக்கூடிய நட்பு, உறவு, ஐக்கியம், இதுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அதற்காக எனக்கு எத்தனை பேர் சிநேகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஒதுக்கி வைக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு விலை கொடுத்தோம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கக்கூடிய உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் நான் வாழணும்னு ஒரு முயற்சி பண்ணணும். அதுக்காக நட்பை கூட விடுறதுக்கு தயாராகணும். ஏன்? அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கண்ணியில் மாட்டாமல் தப்பித்து கொள்ளுகிறதற்கான வாய்ப்புகள் அங்கே தான் உண்டாகும். நாம் தேவனுக்காக நாம் நின்று பிடிக்கணும். அவர் நம்முடைய ஹோப் ஆஃப் க்ளோரி, அவர் நம்முடைய வாழ்வு, அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் செடி, நாம் கொடிகள், நாம் அவருடைய சரத்தில் இருக்கிறோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ தேவனோடு வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப முக்கியம். சரி, அது மட்டும் இல்லை, இப்போ நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எதை மனசில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவன் வேத புஸ்தகத்தில் ஒரு சில க்ரீன் லைட்டு, ஒரு சில ரெட் லைட்டு, எல்லோ லைட்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எதை வச்சு நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது? ஏன் பாஸ்டர் நண்பர்ன்றீங்க? நான் நண்பர்னு சொல்கிறது, உங்களுடைய சபை விசுவாசிகளில் கூட நீங்கள் பழகும் போதும் ஐக்கியப்படும் போதும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு வாசிப்போம் பாருங்கள். இதுக்கு ரொம்ப ஞானம் தேவை. நீதிமொழிகள் 13வது அதிகாரம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அதாவது நீங்கள் யாரு கூட ஐக்கியம் வச்சு ஃபெல்லோஷிப் வச்சு நட்பு பாராட்டி பழகுறீங்களோ அவங்கள பொறுத்து நாசமும் வரும், ஞானமும் வரும். நீங்கள் ஞானிகளோட சஞ்சரித்தால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். உங்கள் உறவுகள் சொல்லுங்கள், என்னோட ஐக்கியம், என்னோட உறவு. நிறைய விதமாக இந்த நட்பு, இந்த ஐக்கியத்தை பிரித்து சொல்கிறாங்க.
ஒரு உறவு கொடுக்கிற ஒரு உறவு, அப்படி ஒரு உறவு இருக்குது, கிவ் ரிலேஷன்ஷிப். இன்னொரு உறவு டேக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க, எடுக்கிற ஒரு உறவு. இன்னொன்று கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப். ரெண்டுமே இதில் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்கிற உறவு வேணும். எப்படி சொல்கிறது, ஒரு நண்பனையோ அல்லது சகசுவாசிகளையோ ஒரு ஃபினான்ஷியலாவோ அல்லது உங்களுடைய முதிர்ச்சி அடைந்த அந்த மெச்சூர்டு கேரக்டரையோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலெட்ஜையோ அவங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தான், செய்யலாம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வேத அறிவையோ, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பையோ அல்லது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையோ இன்னொருத்தங்களோட ஷேர் பண்ணுறது, கொடுக்கிறது. ஒருத்தங்க கொடுக்குறாங்க, இன்னொருத்தங்க என்னன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறவங்களா இருக்கிறாங்க. டேக் ரிலேஷன்ஷிப். இவங்களால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, இவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆலோசனையும் நல்ல ஆலோசனையும் கிடைக்காது, இவங்கள்ட்ட இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்க முடியாது, இவங்கள்ட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வாங்கிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரர்கள். இப்போ இவர்கிட்டருந்து அவர் எப்போதும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தான் இருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கவோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணவோ அவர் இல்லாமல் இவரால் இருக்க முடியாது. இவருக்கு இம்மெச்சூராக இருக்கார், இவருக்கு முதிர்ச்சி இல்லை, எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியல. அவங்க நிழலில் தான் இவர் இருக்கிறாரு. அவங்க ஏதோ தயவு பாராட்டி இவனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் நம்மளால் அவர் ஏதோ வாழ்ந்துட்டு போட்டோம், 4 ஆலோசனை சொல்லுவோம், 4 காரியத்தில் நடத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு நட்பு இருக்கிறது. இது கொடுக்கறது மட்டும் இருந்து ஒருத்தங்க பெற்றுக்கொள்கிற உறவு மட்டும் வச்சு இப்படி இருந்தாங்கன்னா அதில் சுயநலமான ஒரு காரியம்தான் இருக்கே ஒழிய அன்பு இல்லை. நான் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லையா அவருக்கு, பட் அவரால் எனக்கு எல்லா பிரயோஜனமும் வருது. அவர் என்னை திருத்துறாரு, என்னை கரெக்ட் பண்ணுறாரு, என்னை மோல்டு பண்ணுறாரு, பரவாயில்ல இப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தர்றாரு. எனக்கு நடக்க தெரியல, ஆனால் இது இப்படியே இருக்க முடியாது. இப்படி இருக்க உறவு பாருங்கள், இவர் கொஞ்சம் பரவாயில்ல, அவரை வச்சு கொஞ்சம் நல்லா தன்னுடைய கேரக்டரில் இப்படி நடந்துக்கணும், அவரை மாதிரி மாறணும்னு மாறுவார். ஆனால் அவர் இருக்கிறாரு, அவர் இவருக்கே எல்லாத்தையும் கவனத்தையும் செலவழித்து இவரோடையே நட்பை வச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் ஞானிகளோடு அவர் சஞ்சரிக்காமல் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்காது. ஏன்னா இவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு, உறவை கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு. இவர் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுகிற இடத்துலையே இருக்கிறாரு. இந்த 2 உறவுமே தவறு. இன் த சென்ஸ் இருக்கலாம், பட் இப்படி நீண்ட காலம் புல்லான் பண்ண முடியாது. இந்த நட்பு வளரணும், மேலே வரணும். நான் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அவர் எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எனக்கு அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபராய் அவர் இருக்க வேண்டும். நான் அவரை நம்பணும், ஒரு பார்ட்னராக நான் அவரை நம்பணும், அவர் என்னை நம்பணும், நான் அவற்றை ஓப்பனாக இருக்கணும், அவர் என்கிட்டையும் ஓப்பனாக இருக்கணும். கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப். நான் அவரை முழுமையாக நேசிக்கணும், அவரும் என்னை முழுமையாக நேசிக்கணும். அவருக்கு நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரவானா நான் நடக்கணும், அவரும் எனக்கு நடக்கணும், நானும் அவருக்கு நடக்கணும். இது ஒரு சகாக்கள் போல, ஒரு பார்ட்னர்ஸ் போல, ஒரு நல்ல இன்டிமசி,
நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு ஓப்பன்னஸ், இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட உறவு தான் கிறிஸ்தவ உறவு என்று வேதம் சொல்லுகிறது. நட்புங்கிறது சும்மா இல்லை. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் யாருக்காவது கிவ்வில் இருக்கிறேன்னா ஓகே, ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். ஆண்டவரே என்னை நடத்துங்க, இல்லைன்னா என்னை போல் அந்த வளர்ந்த இடத்துல விசுவாசிகளை உருவாக்குங்க. அதுக்கு தான் எல்லாரும் வந்து வசனத்தை கேட்டு 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 முதிர்ச்சி அடையும் போது ஒருவருக்கொருவர் பிரயோஜனமாக இருப்போம். நம்முடைய நட்பு பிரயோஜனமுள்ள நட்பாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு சுயநலமாக போயிடும். கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் அது கண்டிப்பாக இருக்கணும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நமக்கு தேவையாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நண்பர் வேணும்னு சொல்கிறீங்க? அதுக்கு எப்படி கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது, உலகத்துலலாம் கிடைக்காது. நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளை நீங்கள் உலகத்தில் தேடக்கூடாது, தேடவும் முடியாது. அவர்களோடு நம்முடைய நட்பையும் உறவையும் வைத்து கொள்ள முடியாது. அவங்க ஆரம்பமே தவறு. கர்த்தரே அங்கே இல்லை, இயேசுவே அங்கே இல்லை. நம்பிக்கையே, அவன் நம்பிக்கை வேற, என்னோட நம்பிக்கை வேற. அவங்களோட நான் பழக ஆரம்பித்தேன்னா, அவங்க ஆலோசனையை கேட்க ஆரம்பித்தேன்னா என் நடக்கையெல்லாம் மோசமாக போயிடும். நான் வார்த்தைக்கு விலகி ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பிரின்சிபல் என்ன, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம யாரை அதிகமாக விரும்பி, யாரை அட்மையர் பண்ணி, அதாவது அட்மையர்னா யாரை வியந்து பார்த்து, யாரை பெருசாக நம்ம நினைக்கிறோமோ நம்ம மனசில் அவங்கள பாணி தான் நம்ம மாறுவோம். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க மனசில் யார் பெருசாக தெரியுது. நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு 1008 சோதனைகள் வருது. எஸ் இல்லாதவங்க கூட கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, நம்முடைய சொந்தத்திலே இருக்கிறாங்க. அவங்கள நம்ம பிள்ளைய பார்க்க விட்டு அட்மையர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் வந்துடும். அவங்க குணாதிசயம்லாம் என்ன? கர்த்தர் என்ன, கர்த்தர் கர்த்தர் இல்லாமையும் நாங்கள் சம்பாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. நாம் அவங்கள அட்மையர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனையாகுது? நம்ம பிள்ளைகளுடைய மனதில் அவங்களுடைய கேரக்டர்லாம் பதிய ஆரம்பிக்கும். கர்த்தரை குறித்ததான அசட்டை வரும், பல காரியங்கள் வரும். அதான் நாம் யாரோட பழகிறோம், யாரை வியந்து பார்க்குறோம், யாரை குறித்து உயரமாக நாம் பார்க்குறோன்றதே ரொம்ப முக்கியம். நம்ம யாரை தூக்கி வைக்கிறோம் அதை பொறுத்து நம்ம பிள்ளைங்களும் தூக்கி வைப்பாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் பிரச்சனை இல்லை. முடிவு வந்து அன்கான்சியஸாக உள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள அவங்களோட எல்லா கேரக்டர்ஸும் இங்கே வந்துடும். அவிசுவாசம் வரும், சந்தேகம் வரும், பயம் வரும், எல்லாமே வரும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் பெருசாக தெரியாது, தேவன் பெருசாக தெரியாது, ஆராதனை பெருசாக தெரியாது. எங்கேயும் இருந்துக்கலாம், எப்படியும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கு தான் நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, நம்முடைய நட்பை எங்கே வச்சுருக்கிறோம், நம்முடைய ஐக்கியத்தை நாம் எங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்றத தேவன் பார்க்கிறார். அதில் நிறைய ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த நல்ல வாழ்க்கை நம்மளை இம்பேக்ட் பண்ணோம். அவங்க வேறு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை
அந்த கெட்டுப்போன வாழ்க்கையும் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஒருத்தர் மோல்டு ஆகிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய உறவுகளில், நம்முடைய பழக்கத்தில், நம்ம பயிற்சி, அதாவது பயிற்சி இந்த சென்ஸ் நம்ம நடக்கிற நடக்கைகளில் எதையோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் எப்படி கற்றுக்கொள்கிறோம், யாரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கர் யார்? யார் துன்மார்க்கர்? தேவனை நம்பாத ஒவ்வொருவரும் துன்மார்க்கர். அவங்களுடைய ஆலோசனைகள் துன்மார்க்கமான ஆலோசனைகள். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. அப்போ எனக்கு யார் ஆலோசனை தருவா? எனக்கு யார்? நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் செய்வதெல்லாம் பாக்கியம். பெரிய சோதனை தான். சபைக்கு போயிட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் சும்மா கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், நம்முடைய உறவுகள் கர்த்தரை நம்பாதவங்களோட கூட தான் இருந்துச்சுன்னா, சொந்தக்காரங்கன்ற போர்வையில் நம்ம க்ளோஸாக இருக்கிறோம்ல, ஒரு சூழ்நிலை வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்போ எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இந்த கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்னு சொல்லுவோம். ஆமாம், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்னு சொல்கிற அளவுக்கு உன் மனநிலை ஏன் போச்சு தெரியுமா? நீ யாரை பார்த்து அட்மையர் பண்ண, நீ யாரோட க்ளோஸாக இருந்த, நீ யாரோட பழகுன, உனக்கு யார் பெருசாக தெரிஞ்சிச்சு, அவங்க தான் உனக்கு ஆப்பு வச்சுருக்குறாங்க, அவங்க தான் உனக்கு கண்ணியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நீ வச்ச மாதிரி தவறான மாதிரி, நீ பார்த்த பார்வை தவறான நபர்களை பார்த்து அவங்களோட பழகுனது தான். அப்போ நம்முடைய வாழ்க்கை யாரோ ஒருத்தரால் இம்பேக்ட் ஆகுது. நான் சொல்கிறேன், வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ஒரு வார்த்தையாவது பேசி அவங்களோட நட்பு வச்சு ஒரு ஜெபிச்சு ஒரு உறவு கொண்டு ஒருத்தர் அன்புனால் ஏவி உண்மையாக உத்தமமாக நேர்மையாக நாம் பழகுவோமானால், நான் சொல்கிறேன், அநேக ஆபத்துக்களுக்கு நாம் என்ன செய்வோம்? தப்புவிக்கப்படுவோம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. சாலமோன் கூட தன் வாழ்க்கையில் கெட்டு போனதுக்கும் அதுதான் ரீசன். 1 ராஜாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாலமோனுடைய மகன் ரெகொபயாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அவன் ராஜ்யபாரத்தை நடத்த ஆரம்பிப்பான். அவனுடைய தகப்பனுடைய நாட்களில் இருந்த முதியவர்கள்லாம் அவனோட கூட பேசுவாங்க. அது ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, அதை கேட்காம விட்டுட்டு இவனை போல் இருக்கக்கூடிய வாலிபர்கள், சும்மா வெட்டு வாலிபர்கள், அந்த பசங்கள்கிட்ட ஆலோசனையை கேட்டுட்டு ராஜ்யத்தையே நடத்தணும்னு நினப்பான். நான் பாரு, அதிகமான பாரத்தை உங்கள் மேலே நான் என்ன செய்ய போகிறேன்? செலுத்த போகிறேன்னு அவன் நடக்க ஆரம்பிப்பான். இவன் பண்ண ஆலோசனை பார்த்தீங்களா? யார் கூட ஆலோசனை பண்ணா? சிறு பிள்ளைங்க மாதிரி விவரம் இல்லாதவங்கள்ட்டையும் தன்னோடு கூட அவனுக்கு இருந்த அந்த கேடுகட்ட ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொன்ன ஆலோசனையை கேட்டுட்டு அவன் வேறு மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருக்கு அது இஷ்டமே இல்லை. அவன் தோல்விக்குள்ளே போயிட்டான். சாலமோனுமே கெட்டு போனார்.
வேதம் அப்படி போதிக்கிறது. யோசபாத்தின் நாட்கள்லையும் இது போதிக்கிறது. நீங்களும் நானும் யாரோட பழகுறோம், யாரோட பேசுகிறோம், யார் நம்ம நண்பர்களாக வச்சிருக்கிறோம் அப்படின்றது மிக 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 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். சரி, யாரைத்தான் பாஸ்டர் நான் நண்பனாக வச்சுக்கிறது? நான் சொல்கிறேன், யாரோடையோ நீங்கள் பழகுறீங்கல்ல, நட்பு வச்சுருக்கிறீங்கல்ல, ஐக்கியம் வச்சுருக்கீங்கல்ல, இது புல்லாக ஆகிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அது போய்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இடத்துல செக் பண்ணி அவங்களோட இப்போ வச்சிருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தமும் உறவு நிமித்தமும் உண்மையிலே கிறிஸ்துவை நான் இன்னும் அதிகமாக நேசிச்சிருக்கேனா, பைபிளை வாசிக்கணும்னு இன்னும் ஆசை வருதா, கடவுளுடைய வழியில் நடக்கணுன்ற தாகம் வந்திருக்குதா அப்படின்னு உட்காந்து ஒருத்தன் யோசித்தாலே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உறவு எனக்கு தேவையே இல்லை. ஏன்? நான் அவங்களோட பழக பழக பலவீனமாகிக்கிட்டே போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமாகுது. ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, சத்தியத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியல, நம்பிக்கை வரல, பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப யோசிக்க வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். அப்போ நான் பழகுற பழக்கம் என்னை எப்படி நடத்திக்கிட்டு இருக்குது? எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு ப்ரூஃப் பார்க்கணும், நின்று யோசிக்கணும். ஆமேன். இன்னும் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறேன்னா, அதான் இப்படி சொல்கிறேன். அந்த நண்பனோட நான் அதிகமாக பழகிறேன் இல்லைங்க, அந்த நண்பனோட பழகுனது நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்குதா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேனா இல்லையா, அதை பார்க்கணும், அதை யோசிக்கணும். மோர் லவ், டீப்பர் நாலெட்ஜ் எனக்கு கிடச்சிருக்குதா, கடவுளுக்கு அதிகமாக நான் பயன்படுறேனா, கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிற லெவலில் நான் இருக்கிறேனா, அப்படி இல்லையா, ஆண்டவரே அங்கே ஏதோ ஒரு ரெட் லைட் கர்த்தர் காட்டுறாரு, அட்லீஸ்ட் ஒரு எல்லோ லைட் காட்டுறாரு, நான் சொல்கிறேன் ரெட் லைட் காட்டுறாரு, ஒதுங்கு, தேவன் சொல்லுகிற ஆலோசனையை கேளு. ஆமேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டுடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் ஐக்கியம் உறவுகளை குறித்த ஒரு நல்ல தெளிவை அடைவோம். எல்லோரும் அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா டாடி எனக்கு ஐக்கியம் பாராட்ட நல்ல நண்பர்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நன்றி ஆண்டவரே, அவங்களோடு கூட நான் உறவு வச்சுக்க போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு அண்ணனாக கூட இருக்கலாம், யாராவது சபையில் அந்த அண்ணனோட கூட நான் உறவு வச்சுக்கிறேன், அவங்க என்ன நடத்துறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், அவங்களோட இருந்தால் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளருவேன்னா நான் வளர ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோட இருந்தால் நான் இன்னும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்னா நான் உறவை நான் பலப்படுத்த போகிறேன் ஆண்டவரே. ஒரு தடவை நான் செக்இன் பண்ண போகிறேன், செக்இட் பண்ண போகிறேன் ஆண்டவரே. என்ன நானே பரிசோதிக்க போகிறேன். நான் யார் கூட க்ளோஸாக இருக்கிறேனோ அது மாதிரி தான் நான் மாறுவேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை அசைத்த அப்பாட்ட ஒரு விசை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகாயரே, தயபரரே, சகாயரே, தயபரரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. இயேசுநாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே.
இயேசுநாதா உம்மை துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நான் இரவிலுமே துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நான் இரவிலுமே துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், இயேசுநாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நான் நாள் முழுதும் துதிப்பேன், இயேசுநாதா உம்மை துதிப்பேன், இயேசுநாதா உம்மை துதிப்பேன், இயேசுநாதா உம்மை துதிப்பேன். ஒரு உறவு ஸ்ட்ராங்காக இயேசுவோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். அந்த உறவுக்கு தடையாயிருக்கிற எந்த நட்பையும் நான் துச்சமாக நான் மதிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். தேவ சித்தத்தை செய்கிறதே என்னுடைய முக்கியமான லக்கு. தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையே என்னுடைய முக்கியமான ஒரு லக்கு. ஆகவே ஜெபிக்கவும் நேரம் இல்லை, தேடவும் நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. இல்லை, நோ 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 நோ. தேவாவியானவரே, நான் வழி விலகி போகக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்களும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளும் போயிடக்கூடாது ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் இல்லை, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வீராக. நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற வழிவாய்க்கால்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. பழகுகிற பழக்கங்கள் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ தேவ ஆவியானுடைய வல்லமையான இந்த காரியத்தில் இடைப்படட்டும். ஒரு பெரிய ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனாகிறவன் மூடனாவான்னு சொன்னீங்களே அப்பா. நாங்கள் யாரோட பழகுறோன்ற ஒரு அறிவோடு நடந்து கொள்ள கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நேரலையில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி செய்வீராக. அந்த வெளிச்சத்தை தாரும். தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்